Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Demon Lord from Another World அனிமேயோட எபிசோட் 11 பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம், ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே டியோப்ல எல்லாரும் கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கஃபேக்கு போய்கிட்டு இருக்க. இந்த டீமன் லார்டும் சாரியோட சேர்ந்துக்கிட்டு சின்ன பசங்க எல்லாம் பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாலியா குக்கீஸை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை கேட்டப்போ என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும், ஆமா எங்களுக்கு பிடிச்சிருக்குது அதனால பாடுறோம், ஏன் நீனும் பாடுறீன்ற மாதிரி கேட்க, இல்ல இல்ல நீங்க பாடுங்கன்ற மாதிரி அமைதியாயிட்டான். ஆனா இவங்க ரெம்ம விடல, ரெம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு நீனு பாடுன்ற மாதிரி கேட்கவும் இவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே பாடுவோம்னு சொல்லிட்டு ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயத்துல பார்க்கக்கூடிய இந்த ஆலிஷா இருக்கா இல்லையா, இவன் மட்டும் இன்னும் ஏவடான்ற மாதிரி இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்க கூட காபி ஹவுஸ்க்கு வர. டீமன் லார்டுக்கு இவங்க குடிக்கக்கூடிய காஃபி சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால இந்த கேவலமான தண்ணியை குடிக்க மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கவும் ரெமோ சரி ஓகே ஒரு பிரச்சனையும் இல்ல, அது உனக்கு பிடிக்கலனா ஹாட் சாக்லேட் இருக்குது இத குடின்னு சொல்லிட்டு சாக்லேட் காஃபி கொடுக்கவும் இவங்க குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம டியாப்ல கூட இருக்கக்கூடிய செலஸ் பார்த்துட்டு ஆமாப்பா நீ சொல்ற மாதிரி அவ குட்டி பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா, குக்கீஸ் மேல அதிகமா விருப்பம் வச்சிருக்கா, இருந்தாலும் இவ ஒரு டீமன் லார்ட், என்னைக்காச்சும் ஒரு நாள் மக்களுக்கு எதிராக திரும்பினா இல்லையா, அதனால இவளை நீ பாத்துக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கூட இவளுடைய பவர் வெளியில வந்துச்சுன்னா இந்த சிட்டிக்கு மட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பெரிய ஆபத்து பண்ற மாதிரி சொல்லவோ இவனு சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை வராது, ஏன்னா அவ என் கண்ணுக்கு முன்னாடி தானே இருக்கிறா, அதனால நான் அவளை பத்திரமா பாத்துப்பேன். ஏன் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அவர் ரெம்மோடைய உடம்புக்குள்ள இருந்து வந்தான்றதுனால ரெம்ம பார்த்தா அவர் ரொம்பவே பயப்படுறா, அவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்கிறா, அதனால அவ இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லவும் இவங்க உடனே ரெம்ம பார்த்து என்னப்பா நீ இப்ப ஃப்ரீயா தானே இருக்கிற, ஒரு பிரச்சனை இல்லையன்ற மாதிரி கேட்க இவனும் ஆமாமா எனக்கு இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னோட உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே இந்த இடத்துல இருந்து கிளம்பி திரும்ப ரூமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்படி திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம டியாப்லோவும் பரவாயில்ல நம்ம கூட ரெம் இருக்கிறதுனாலதான் இவளை நம்மளால கட்டுப்படுத்த முடியுதுன்னு சில அமைதியா இருக்கிறாங்க, இல்லனா நம்மள அடிச்சு எப்பயும் வெளில துரத்தி இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி இன்னும் அப்பனா நம்ம ரெம்முக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமா, ஐயா ஜாலி ரெம் நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு ரெம்ம திரும்பி பார்க்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல ரெம்மியை காணோம், டீமன் லார்டையும் காணோம், ஏன் கூடவே வந்துட்டு இருந்த அந்த ஆலிஷாவையும் காணோம். அதனால அவங்க மூணு பேரும் இந்த இடத்துல இல்ல பார்த்துட்டு என்னடா அவங்க பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாங்க, ஒரு வேலை வேற ஏதாவது வெளியே சீக்கிரமா ரூமுக்கு போயிட்டாங்களோ, சரி ஓகே எதுவா இருந்தானே நம்ம ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இந்த இடத்துல அவங்க மூணு பேரும் காணோம். அதனால எங்கடா போனாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஆலிஷா இருக்கா இல்லையா, அவ குட்டி டீமன் லார்ட இழுத்துக்கிட்டு இப்படியே போனா நம்ம சீக்கிரமா ரூமுக்கு போயிடலாம் ஏதோ ஒரு சந்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா இந்த சந்துல போனா ரூமுக்கு போக முடியாதுன்ற விஷயம் நம்ம ரெம்முக்கு தெரியும். அதனால இவங்க கொஞ்சம் சந்தேகத்தோட ஆலிஷா உண்மையாவே இப்படிதான் நம்ம போணுமா, எங்க நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்கின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த குட்டி டீமன் லார்டும் ஆமாமா நீ எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற, இது ஒண்ணு நம்ம ரூமுக்கு போற வழி இல்லையன்ற மாதிரி கேட்க சரி சரி உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் உன்னுடைய பழைய காலத்தை பத்தி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையன்ற மாதிரி கேட்க ஏன் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும், இப்ப இருக்கிற என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரெம்முக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அதனால இங்க பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க அவகிட்ட, அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது அமைதியா இருன்ற மாதிரி சொன்னாலும் நான் அமைதியா இருக்கணுமா, நான் அமைதியா இருந்ததுனாலதான் இத்தனை நாள் நீங்க எல்லாரும் உயிரோட இருந்தீங்க, ஆனா இதுக்கு அப்புறம் நான் அமைதியா இருக்க போறது கிடையாது, ஏன்னா எனக்கு தேவையான டீமன் லார்ட் இப்ப என் கையில இருக்கிறா, ஆனா என்ன இவருடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து போயிட்டான்றதுனால திரும்ப இவருடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் கொடுத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மாற்றல்ஸையும் அழிக்க போறன்ற மாதிரி சொல்லவும் இவன் ஷாக் ஆயிட்டு ஆலிசா உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிச்சா என்ன, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கின்றது உனக்கு தெரியுதான்ற மாதிரி கேட்கவும் ஏன் தெரியல எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே கொல்றதுக்காக டீமன் லார்ட நான் கொஞ்சம் உசுப்பேத்திக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த உலகத்துல மனுஷங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அவங்களை கொல்றதுக்காக நான் ஃபாலன்ஸ் கூட அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நான் டீலிங் போட்டுருக்கன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு இப்பதான் ஆரம்பத்துல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது ஒரு பையன் மட்டும் ஃபாலனா மாறினா இல்லையா, அது எல்லாமே இவ போட்டு கொடுத்த பிளான் தான். அதனால அந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்ததும் அப்பனா அந்த பைப்புள்ளிக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறன்ற மாதிரி கேட்க பாரு இவ கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு என்னப்ப நான் தான் இருக்கிறேன் என்ன செய்ய முடியும் என்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இந்த குட்டி டீமன் லார்டும் இங்க பாரு என்ன பேசாம விட்டுட்டு நாங்க எங்க இருந்து கிளம்பிடுறோம், தேவையில்லாம இந்த மேல ஏதாவது பேசிட்டு இருந்தா என் கையில சாவர முதல் ஆளே நீ தான் பண்ற மாதிரி சொல்லவும் கேக்கி குறியில எப்படி யூமிக்க ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாலும் அதே மாதிரி இவ்வளவு வெறி பிடிச்ச மாதிரி மாறிட்டு கொள்ளுங்க என்ன நீங்க ஃபர்ஸ்ட் கொள்ளுங்க உங்க கையில சாவர முதல் ஆளுன்ற அந்த பெருமை எனக்கு கிடைக்கணும் என்ன ஃபர்ஸ்ட் கொள்ளுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி வியடா கேட்டுக்கிட்டு இருக்க இவளுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா பின்னாடி ஒரு சத்தம் கேட்கவும் யாரானு திரும்பி பார்த்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுக்குற மாதிரி இந்த சாட்லரும் இந்த இடத்துக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவன் அந்த அலிஷாவை பார்த்து ஓகே நாங்க கரெக்டான டைமுக்கு தானே வந்தன்ற மாதிரி கேட்கவும் இவனும் ஆமாமா நீங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவ இன்னமும் ஷாக் ஆயிட்டு இன்னடி பேசிக்கிட்டு இருக்க வாய முடியல நான் கொன்னுடுவன்ற மாதிரி கத்துறா. இப்படி இவ கத்துறத பார்த்த உடனே பாத்தீங்களா சாட்லர் உங்களுக்கு முன்னாடி இவனை கொல்லுவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ தான் அந்த டீமன் லார்டுக்கு சர்வெண்டா இருக்கிறவ, இவ என்ன மைண்ட் வாஷ் பண்ணி நிறைய விஷயங்களை செய்ய வச்சிட்டா, ப்ளீஸ் என்ன இவகிட்ட இருந்து காப்பாத்துங்கன்ற மாதிரி பச்சையா நடிக்கவும் இவனு இதை எல்லாத்தையுமே நம்பிட்டு எதுக்கும் கவலைப்படாதமா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா நான் தான் லிவிங் காட், நான் இவளை கொல்ல போறேன், ஆனா சாதாரணமா கொல்ல போறது கிடையாது, இவளுக்கு மாஸ்டரா இருக்கக்கூடிய அந்த ஹார்ன் வச்சிருக்கிற
இருக்கான் இல்லையா, அவன் என்கிட்ட ஓவரா பண்ணிட்டான், அதனால அவனுக்கு சேர்த்து இவள சித்திரவதை பண்ணி கொல்ல போறன்ற மாதிரி சொல்லப்போம் இவ காண்டாயிட்டு என்னடா என்ன வச்சு நான் பூச்சாண்டி காட்டுறீங்களான்னு டக்குனு இவ கிட்ட இருக்கக்கூடிய சமனிங் கிறிஸ்டல் மூலியமா அந்த பெரிய காலமாட கொண்டு வந்து அட்டாக் பண்ண பாக்குறா. பட் இவன் கிட்ட தான் கொடுங்க. ஆனா என்ன பண்றது, இவனுங்க எல்லாரும் சூப்பரா சண்டை போடக்கூடிய நைட்ஸ், அதனால அசால்ட்டா இந்த மாட்டியை போட்டு தள்ளிட்டு என்னமா கண்ணே இத்தனோண்டு மாடை வச்சு என்ன போட்டு தள்ளலான்னு பாக்குற, என்னால அந்த டீமன் லார்ட் வந்தாலே அசைக்க முடியாது, நம்ம தோண்டு மாடு இது என்ன பண்ணிடுன்னு அசால்ட்டா அதை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் போன தடவை மாதிரி இந்த தடவை தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி இவனுடைய கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்க இந்த ஆலிஷா பக்கத்துல நின்னுட்டு மன்னிச்சிட்டு போன குட்டி, நம்மளுக்கு சில விஷயங்கள் வேணும்னா சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும், அதனால எனக்காக நீ கொஞ்சம் தியாகம் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லிட்டு போக இவன் மயக்கம் போட்டு அப்படி கீழே விழுந்துட்டா. ஆனா இன்னொரு பக்கம் இதெல்லாம் எதுவுமே தெரியாம டியாப்ளோ எங்க தான் போனாங்க, எங்க அவங்க காணும், இந்நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணுமே தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்லேவ் கலர் பவர் யூஸ் பண்ணி கூட அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்பவே கட்டுப்புல வேற சுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஸ்லேவ் கலருடைய பவர் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதனாலதான் அந்த பக்கம் அந்த ஆலிஷா இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்றது கூட தெரியாம இந்த பக்கம் அவங்களை தேடுறன்ற பேர்ல இவன் சுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மயக்கம் போட்டு கீழே விழுந்த ரெமோ இப்பதான் கண்ணை முழிச்சு எழுந்து பாக்குறா. பார்த்தா இவ ஏதோ கூண்டுக்குள்ள இருக்கிறா, கூடவே சேர்த்து இந்த டீமன் நடு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இவளே குடுக்குறன்னு பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால என்ன நீ ஏன் பாத்துக்கிட்டு இருக்கின்ற மாதிரி கேட்கவும் இல்ல நீ மயக்கம் முடிக்க வந்ததுக்கு அப்புறம் செத்துட்டியோன்னு பார்த்தேன், ஆனா நல்ல வேலை நீ உயிரோட தான் இருக்கிற, அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால கண்டிப்பா உனக்கு பசிக்கும், இந்த குக்கீஸ் சாப்பிட நீ கிட்ட இருக்கக்கூடிய குக்கீஸை கொடுக்கவும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த டீமன் லார்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லு, உன்னுடைய அம்மா உன்னுடைய பாட்டி எல்லாருமே என்ன கர்சா சுமந்துட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய வயித்துல என்ன சிற வச்சாங்க, அது உனக்கு கஷ்டத்தை கொடுத்துதான்ற மாதிரி கேட்கவும் இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது, ஏன்னா என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு வழியில நீ வெளியில வந்துட்டீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனை வரும்ன்றதுனால நான் எல்லாத்தையுமே மூடி மறைச்சுக்கிட்டு அமைதியா தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, ஒரு கட்டத்துல நீ வெளியில வரதுக்கான வழி கிடைச்சதும் உன்னை நாங்க வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா நல்ல வேலையா இந்த இடத்துல நீ ஒரு பழைய டீமன் லார்டா வராம புது டீமன் லார்டா வந்தது ரொம்பவே நல்லதா போச்சு. ஏன்னா நீ பழைய டீமன் லார்டா வந்ததுன்னா இந்த இடத்துக்கு இங்க எக்கச்சக்கமான ரத்த ஆரே இங்க ஓடி இருக்கும். ஆனா இப்ப நீ நல்லவளா இருக்க இல்லையா, அதனால இங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ண முடியுமா, இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் எக்காரணத்தை கொண்டும் அட்டாக் பண்ணாத. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பக்கம் என்னதான் கெட்டவங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் எக்கச்சக்க நல்லவங்க ரொம்பவே அமைதியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எக்காரணத்தை கொண்டு உன்னுடைய பவரை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி சொல்லப்போம் இவனும் கையில இருக்கக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸையும் வாயில கொட்டிக்கிட்டு இங்க பாரு இந்த ஸ்நாக்ஸ் மேல ஆணியா சொல்றேன், நான் இனிமேட்டு யாருமே ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னுடைய பவர் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த உலகம் முழுக்க சுத்தி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட போறன்ற மாதிரி சொல்லப்போம் இவனும் சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா சடனா இவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படியே ஜம்ப் ஆகி குதிக்குது. என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஒரு கூண்டுக்குள்ள இல்ல வண்டியில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூண்டுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியும் கரெக்டா இப்ப இந்த சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு கிட்ட வந்து நிக்குது. அதனால இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே பிடிச்சி சர்ச்சுக்குள்ள இழுத்துட்டு போக இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா யாரெல்லாம் இந்த டீமன் லார்டுக்கு ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கொண்டு வந்து டார்ச்சர் பண்றதுக்காகவே இந்த சர்ச்சை இவங்க உருவாக்கி இருக்காங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏங்க நான் சொல்றது நிமிஷம் கேளுங்க, நான் ஒன்னும் டீமன் லார்டோட வர்ஷிப்பர் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும் இந்த சாட்லரும் இங்க பாருமா நீ சொல்றது எல்லாமே உண்மையா கூட இருக்கலாம், பட் எனக்கு கிடைச்ச ரூமர்ஸ் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீ தான் அந்த டீமன் லார்டுக்கு சர்வெண்டா இருப்பேன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம ராயல் கேபிட்டல்ல யாரோ ஒரு பொண்ணு உள்ள வந்து எல்லாருமே போட்டு தள்ளிட்டு நிறைய டீமன் லார்ட் சிம்பிளை வரைஞ்சு வச்சுட்டு போனதா சொல்லி எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. அந்த விஷயத்தையும் இன்னைக்கு நீ பண்ண விஷயத்தையும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீ கண்டிப்பா டீமன் லார்டோட வர்ஷிப்பரா இருப்பேன்னு எனக்கு தோணுது. அதனால நான் உன்னை இன்னைக்கு விட போறதே கிடையாதுப்பா, உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னுடைய ஆன்மாவுக்கு நான் அமைதியை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்ப போறன்ற மாதிரி சொல்லவும் இவ காண்டாயிட்டு டேய் நீ என்ன கடவுளோட கடவுளை இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்குடா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க இவன் கடுப்பாயிட்டு இங்க பார் நான் ஒரு ரொம்பவே பிளஸ்டு ஃபேமிலில பிறந்தேன், அது மட்டும் இல்லாம நான் பிறக்கும் போது எனக்குள்ள மேஜிக் பவர்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் தான் லிவிங் காட், நான் அந்த உலகத்துல பிறந்ததே மக்களை காப்பாத்துறதுக்காகவும் டீமன் லார்ட அழிக்கிறதுக்காகவும் தான், அதனால நான் இந்த இடத்துல உன்னை சித்திரவதை பண்ணி கொண்டனா உன்னுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு தான் போகுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆலிஷா கரெக்டா நம்ம குட்டி டீமன் லார்ட கூட்டிட்டு உள்ள வந்திருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவளை பார்த்ததும் ஹே ஆலிஷா உனக்கு ஏதாவது முத்தி பிடிச்சா என்ன ப்ளீஸ் இங்க என்ன வெளில கூட்டிட்டு போ, நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ப்ளீஸ் இவங்க கிட்ட என்ன காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போய் இவங்க கிட்ட நான் யாருன்றது எடுத்து சொல்லுன்ற மாதிரி கேக்குறா. பட் இவ எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியா ஊம கோட்டாம நின்னுட்டு சார் சார் பாத்தீங்களா உங்க முன்னாடியே அவ என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படி பண்ணி இப்படி பண்ணி மைண்ட் வாஷ் பண்ண பாக்குறா, அதனால அவளை விடாதீங்க சார்ன்ற மாதிரி சொல்லவும் இந்த குட்டி டீம் கொஞ்சம் கடுப்பாயிட்டு நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, என்னுடைய பவர் யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அழிச்சிட்டு உன்னை காப்பாத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ கொஞ்சம் பயந்துட்டு இல்ல நீ உன்னுடைய பவர்ல யூஸ் பண்ண வேணாம், எது வேண்டாம் நான் சமாளிச்சுக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆலிஷாவோ பாத்தீங்களா சார் உங்க முன்னாடி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பனா இவ எவ்வளவு பெரிய கேடி ஏற்பாடுறத மட்டும் பாத்துக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதை கேட்டுட்டு இவங்க கிட்ட நான் ஃப்ரெண்டா பழகும் போது கொஞ்சம் ஃப்ரெண்டா வேற நினைச்சிட்டேனா, அதனால இந்த பொண்ணை நீங்க சித்திரவதை பண்ணும்போது எந்த அளவுக்கு கொடூரமா சித்திரவதை பண்ணுமோ அந்த அளவுக்கு கொடூரமா சித்திரவதை பண்ணுங்க. அப்பதான் இவ கத்தற சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு இவ என் ஃப்ரெண்டே கிடையாது நான் நார்மலான ஒரு பொண்ணுன்றது என்னால அப்பதான் ஏத்துக்க முடியும், அதனால நான் கேட்ட மாதிரி இவளை கொல்லுவீங்களான்ற மாதிரி கேட்க இவனும் அதுக்கு நம்ம தாராளமா கொண்டுட்டா போச்சுன்ற மாதிரி சொல்லவும் இவ விட்டுட்டு கதவை முடிட்டு ஓடி போயிட்டா. இன்னொரு பக்கம் ஓடிட்டே இருக்கக்கூடிய டியாப்லாவும் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம ரொம்பவே சோர்ந்து போயிட்டான். ஏன்னா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அதனாலதான் இப்ப நான் என்ன பண்றது அவங்க எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பக்கத்துல
நிறைய பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது. என்னடா திரும்பி பார்த்தா இவன் அட்வென்ச்சர் கில்டுக்கு பக்கத்துல நிக்கிறான். அதனால இதை பார்த்த உடனே சரி ஓகே உள்ள இருக்கவங்கள்ட்ட கேட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஏன் ஒரு வேளை அவங்க இந்த இடத்துல இருந்தாலும் இருக்கலாம்னு வேகமா கதவை திறந்துகிட்டு உள்ள வரவும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவனை பார்த்துட்டு அமைதியாயிட்டு பாருங்கப்பா நம்ம டீம் லாட் வந்துட்டாருன்ற மாதிரி கலாய்க்கிறானுங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம இவங்க கிட்ட நேரா வந்து அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு கேட்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இவனுடைய மனசு தடுக்குது. ஏன்னா இவன் ஒரு டீமன் லாட் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்க கூடாது இல்லையா? அதனாலதான் நான் எப்படி இவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறது, அவங்க கண்டுபிடிக்காம என்னால இருக்கவும் முடியாது, என்ன பண்ணுன்ற மாதிரி பயந்து போய் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு ஓடி வர ஒரு குட்டி பையனும் கில்டு மாஸ்டர் இங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சரை கடத்திட்டு போறாங்கன்ற மாதிரி சொல்லவும் இவன் பயந்துகிட்டே அவங்க பாக்குறதுக்கு குட்டி பொண்ணா இருந்தாங்களா ரெண்டு பொண்ணா இருந்தாங்களான்ற மாதிரி கேட்கவும் ஆமா அதுல ஒரு கேட் டம்மி ஹியூமனும் தலையில ஏதோ ஒண்ணு மறைச்ச மாதிரி டிரெஸ் போட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு இருந்தான்ற மாதிரி சொல்ல அது அவங்க தான்ன்றது இவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அதனால அவங்க எந்த பக்கம் போனாக்க எங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி கேட்கவும் அவங்க அந்த நார்த் சைடுல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போனாங்கன்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் நான் காப்பாத்துறதுக்கு வந்துட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு என்னால டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, ஆனா என்னால செம வேகமா ஓடி வர முடியும்னு செம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவனுடைய டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணனும்னா ஆல்ரெடி அந்த இடத்தை இவன் பார்த்திருந்தா மட்டும் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து டெலிபோர்ட் பண்ண முடியும். அதனால இவனுக்கு தெரியாத இடத்துல அவங்க இருக்காங்கன்றதுனால நான் சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சிட்டியோட அந்த சுத்துமதில் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல கால்பிட் ஏறிக்கிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்பற இவ்வளவு ஃபாலன் ஆர்மி வந்தாங்க, ஒருவேளை டீமன் லார்ட் ரெசரக்ட் ஆயிட்டாளா இல்ல என்ன நடக்குது எனக்கு எதுவுமே தெரியலையே. சரி ஓகே எதுவா இருந்தா என்ன, நீங்க போயிட்டு செலஸ்ட சொல்லி இந்த பேரியரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வரவங்களை தடுக்கிறதுக்கு பாக்குறன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. தூரத்துல யாரா படையை லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா அந்த படை தளபதி கலையை குட்டி பொண்ணு அவ தான் லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இதுக்கு ஏத்த மாதிரி செலஸும் இன்னொரு பக்கம் அந்த பேரியரை எப்படியாச்சும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், என்னோட மொத்த பவரையும் கொடுக்கணும்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு மொத்த பவரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் லிவிங் கார்டுன்னு சொல்லி தெரியக்கூடிய இந்த சாட்ல இருக்கான் இல்லையா, அவன் தன்னுடைய சைக்கோ புத்தியை ஆரம்பிச்சுட்டான். அதாவது யாரெல்லாம் டீமன் லார்டுக்கு ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை பிடிச்ச சித்திரவதை பண்றான் இல்லையா, அதே மாதிரி தான் இவளையும் உண்மையை சொல்லு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த டீமன் லார்டு எங்க இருக்கிற ரிசெக்ட் ஆயிட்டாலா இல்லையா, நீ அவளுக்கு இன்னத்துக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு கத்திரிக்கோல் எடுத்து வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு குட்டி டீமன் லார்டும் இல்ல அப்படிலாம் பண்ண கூடாது, நான் உன்னை பண்ண விட மாட்டேன்ற மாதிரி கத்துறான். ஆனா அதுக்குள்ள இவளே இல்ல நீ அப்படி பண்ண கூடாது, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பையன் உள்ள ஓ ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்களா, சரி ஓகே அந்த ப்ராமிஸை நான் உடைக்க வைக்கிறேன்னு காதை ஒரு வெட்டி விட்டுட்டு கத்தியை வச்சு இவனுடைய ஷோல்டர்ல ஒரு குத்திட்டான். இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் இவளால எப்படி சும்மா இருக்க முடியும், அதனால புடிச்சிட்டு செம்ம கத்திக்கிட்டு இருக்க. இவன் காண்டாயிட்டு இன்னும் ஒரு மனுஷ குழந்தை நம்மள பார்த்து கத்திக்கிட்டு இருக்குது, பேசாம வாய முடியுது அந்த பக்கம் போ, இல்லனா உனக்கு ஒரு கூட போட்டு விடுவேன்னு லைட்டா ஒரு வெட்டவும் குட்டி டீமன் லார்ட் தன்னுடைய உண்மையான உருவத்தை மறைக்கிறதுக்காக போட்டிருந்த Dress மொத்தமா கைண்டி கீழே விழுந்துருச்சு. இதனால இவனுடைய தலையில இருக்கக்கூடிய கொம்பு வாளு எல்லாமே வெளியில தெரியவும் ஐயோ நீ ஒரு ஃபாலனா, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, இவ்வளவு நேரமா ஒரு குட்டி குழந்தை நினைச்சிட்டு இருந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவன் செம காண்டாயிட்டு ஒழுங்கு மரியாதையா அவளை இங்க இருந்து போக விடு, இல்லனா நான் உனக்கு எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன்ற மாதிரி சொல்லவும் இவன் இங்க வர்றா குட்டி குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஃபாலன் நம்மள மிரட்டுதான், வாங்கடா ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். ஆனா இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரெம்மால தாங்கிக்க முடியாம எப்படி ஏதாவது அவளை காப்பாத்தணுன்றதுக்காக தன்னுடைய கையில கட்டி இருக்கக்கூடிய கயிறு எல்லாத்தையும் பிச்சுட்டு வரணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இவையே இவளை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பாடுபடுறான்னு கேட்டீங்கன்னா அம்மா பாசம் தான். ஏன்னா டீமன் லார்ட் என்னதான் ஒரு பெரிய உருவத்துக்கு வளர்ந்த ஒரு குட்டி பொண்ணா வெளியில வந்திருந்தாலும் இத்தனை வருஷமா இவளுடைய வயிற்றுக்குள்ளதான் ஒரு கேர்ஸாவே இருந்தா, அதனாலதான் இவன் மேல இவளுக்கு ஒரு பாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குட்டி டீமன் லார்டும் இவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தா. ஆனா என்ன பண்றது, இவளுக்கு இப்போ ஒரு ஆபத்து வருது இல்லையா, அதனாலதான் பிச்சுக்கிட்டு போட்டி வந்து இவன் மேல விழ வேண்டிய வெட்டை எல்லாத்தையுமே இவளே வாங்கிக்க இவளுடைய உடம்புல இருந்து எக்கச்சக்கமான ரத்தம் போய் சாவர நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கா. இந்த நிலைமையில கூட இங்க பாரு இவனுடைய பவரை யூஸ் பண்ணாத, இங்க இருந்து ஓடி போயிடு, இங்க இருந்து தப்பிச்சிரு, இவங்க கிட்ட மாட்டிக்காதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவ இல்ல நீ அப்படி சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், டியாப்ல கிட்ட போயிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இந்த சேட்லர் பாய புள்ள எங்கம்மா கூட்டிட்டு போக பாக்குற, இவளை இங்க இருந்து எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாது, நீனுமே போக முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய முதுகுல திரும்ப ஒரு கத்தியை வச்சு குத்துறது மட்டும் இல்லாம இவன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கத்தியும் வச்சு சதக்கு முதுகுலயே குத்தி வச்சிருக்கான். ஆனா இது எல்லாத்தையும் கூடவே உட்கார்ந்துகிட்டு லைவா பாத்துட்டு இருந்த இவளால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அதனால ஒரு கட்டத்துல இவ செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு உங்களுக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டே தன்னுடைய முழு பவரும் வெளியில கொண்டு வந்துகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தன்னுடைய கடைசி நிமிஷத்தை எண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெம்மும் பார்த்துட்டு எதுக்காக தான் அவ ட்ரை பண்ணாளா, உன்னை வெளியில கொண்டு வரணுன்றதுக்காக என்ன அவ பகல கையா யூஸ் பண்ணிருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சிட்டியை விட்டு வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலிஷாவை பார்த்துட்டு ஓகே ஒரு தியாகம் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த சேட்லர் பைபிளியால மினிடி வைக்கக்கூடிய டீமன் லார்டோட உருவத்தை பார்த்துட்டு நம்பவே முடியல. ஆனா இவன் தன்னை தானே லிவிங் கார்டு நம்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால இந்த உருவத்தை பார்த்து நான் லைட்டா பயந்துட்டாலும் என்னுடைய பவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் தான் லிவிங் கார்டு, இந்த டீமன் லார்ட நான் தான் கொல்ல போறேன்னு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இங்க பாரு டீமன் லார்ட் நான் உனக்கு ஆணையிடுறேன், கடவுளின் பேரால் ஆணையிடுறேன், என் முன்னாடி மண்டிட்டு பாவம் மன்னிப்பை கேளு, உன்னை மன்னிச்சு உனக்கு மரண தண்டனை கொடுத்து உன்னை நான் நரகத்துக்கு அனுப்புறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மவனே நீ நடா நரகத்துக்கு அனுப்புறது, நான் உனக்கு ஒரு செகண்ட்ல நரகத்தை காட்டுறேன்னு ஜஸ்ட் தன்னுடைய மைண்டுக்குள்ள நினைக்கவும் இவனுடைய கண்ணுக்கு எல்லாமே வீணா போயிடுச்சு. அதனால என்னாச்சு என் கண்ணு எங்க போச்சு, இல்ல இல்ல இப்படி நடந்திருக்காது, அப்பனா நான் கடவுள் இல்லையா, நான் சாதாரண ஒரு மனுஷன் தானன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த டீமன் லார்ட் தன்னுடைய மொத்த பவரை யூஸ் பண்ணி இவன் சாம்பலை எரிக்கிறது மட்டும் இல்லாம தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பவரை வெளியில கொண்டு வந்து இங்க இருக்க
இருக்கக்கூடிய பேரியரை மொத்தமாவே உடைச்சு வெளியில இருக்கக்கூடிய தன்னுடைய ஆர்மிக்கு சிக்னல் அனுப்புற மாதிரி ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் சிட்டில இருக்கக்கூடிய எல்லா மக்கள் அப்புறம் நம்ம பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த கேல்பர்ட் எல்லாருமே செம்மையா பயந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு டியாப்லோ கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. ஏன்னா இவனே ஒரு டீமன் லார்ட் தானே, அதனால இந்த பவர் எனக்கு தெரியும், அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வந்தா இவனுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டீமன் லார்ட பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே ஏதோ இருந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா சாரியில பின்னாடியே ஓடி வந்துட்டு டியாப்லோ நம்ம ரெம்பு இருக்கா இல்லையா, அவளுமே இந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை காப்பாத்தணும்ன்ற மாதிரி அழுகாவும் இல்லது அவ இங்க இருக்கிறாளா, இந்த இடத்துல டீமன் லார்ட் மட்டும் தானே இருக்கிறா, அந்த ஆலிஷாவும் இங்க இல்ல. அப்பனா அந்த ஆலிஷா உன்கிட்ட வந்து சொன்னாலா, இல்ல அவளும் என்கிட்ட வந்து சொல்லல, இருந்தாலும் ரெம்பு இங்க தான் இருக்கிறா, அவளுடைய மேஜிக் பவர் என்னால உணர முடியுதுன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்பனா இந்த ஹீலிங் போர்ஷன் எடுத்துக்கோ, எப்படி இருந்தாலும் அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நான் அந்த டீமன் லார்ட இந்த பக்கம் போயிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் போய் நீ எப்படியே ரெம்ப காப்பாத்துன்ற மாதிரி சொல்லவும் இவ கொஞ்சம் பயத்தோட ஓகே டியாப்லோ நான் ரெம்ப காப்பாத்துறேன், ஆனா நீ அவளை அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அட்டாக் பண்ணு, ஏன்னா அவ என்னதான் உருவத்துல ஒரு பெரிய டீமன் லார்டா மாறி இருந்தாலும் மனசளவுல ஒரு சின்ன பொண்ணு தான், அதனால பார்த்து பண்ணுப்பான்ற மாதிரி சொல்லவும் இவன் காண்டா எட்டிங்க பார், எனக்கு நெருங்கவங்களை யாருமே அவ எதுவுமே பண்ணலனா அவளை நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தானா உண்மையான டீமன் லார்ட் யாருன்றத அவ பார்க்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ गाइस இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தட்டி விட்டுட்டு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடோட உங்களை நான் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.